அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லியோட கையால் இருந்தால ஸோ அவள் வந்து இங்கே கிராமத்துக்கு வந்துகிட்டு இருக்கா. அதுவும் எந்த நியூஸ் கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல காரில் வந்து அதுவும் ரியல் எஸ்டேட் ஸ்கேம் பண்ண ஒருத்தன் பாடியா கிடக்கா அப்படிங்கிற விஷயத்தை எஃப்எம்ல கேட்டுக்கிட்டே வர்றா. வந்தனே அவள் பாட்டுக்கு இறங்கி நேராக நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு தான் வரா. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ஹீரோட அம்மா ரெண்டு பேர் உட்காந்து பழத்தை அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ரெடி பண்ணுவாங்க கொஞ்சம் வித்தியாசமா. அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க வந்தோடனே ஹலோ மேடம் நான் வந்துட்டேன் அப்படின்றாங்க. ஆனால் பட் இவங்க ஐயோ இந்த தொல்லை எதுக்கு வருதுன்னு தெரியலையே. டக்குன்னு அவங்க வந்தோடனே மேடம் என்ன பண்ணிக்கிட்டீங்க? ட்ரை ஃப்ரூட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்க பார்த்தா தெரியல மேடம். என்னது இது உங்க கை பாருங்க, ஸ்கின் எல்லாம் ரொம்ப ரஃபா இருக்குது. வேலை பார்த்து ரஃப் ஆயிருச்சு. எப்படி இருந்த கைகள் இங்க பாருங்க, உங்க ஸ்கின் வேற, ஃபேஸ் எல்லாம் அப்படியே ட்ரையா இருக்கு. வாங்க மேடம் உங்களுக்காகவே தனியா ஒரு மசாஜ் கொண்டு வந்ததுக்கு. ஏன் அப்படின்னா நீங்க கூடி சீக்கிரம் குவீன் வீட்டுக்கு வர போறீங்க, அதனாலதான் மேடம். அங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேரையும் படுக்க வச்சாரு. ஹீரோட அம்மா ஹீரோனி அம்மா ரெண்டு பேரையும் படுக்க வச்சு மூஞ்சில ஏதோ மசாஜ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து கேக்குறாங்க, ஆமா மேடம் நீங்க இங்க இருக்கீங்க, பட் நம்ம ஹெயானையும் பேக்கியானாவையும் காணமே. அவங்க ரெண்டு பேருமே வந்து ஜெர்மனி போயிருக்காங்கம்மா ட்ரீட்மெண்ட்டுக்காக. ஓ அப்படியா மேடம், ஓகே மேடம். இவ எதுக்கோ பொடி வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்காங்கிறது தான் தெரியுது நமக்கு. கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோயினுடைய அத்தை நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுடைய ஆள் வந்து அங்கிட்ட இருந்து வராப்ல. ஆமாங்க இவங்க ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோ அதனால ஆளுனே வச்சுக்குவா இவர. இவங்க என்ன பண்றாங்க, அப்படியே மெதுவா பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே நடந்து வராங்க. அந்த பெண்களுக்கு உண்டான ஒரு இதுல அவர் பார்த்துட்டு ஹலோ மேடம் நல்லா இருக்கீங்களா, சரி ஒரு விஷயம் பேசணும் உங்ககிட்ட, சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, இன்னைக்கு நைட்டு நீங்க ஃப்ரீயா இருந்தா கொஞ்சம் மீட் பண்ணலாமா? இன்னைக்கு நைட்டா? ஆமா மேடம். சரி ஓகே நான் வர்றேன் அப்படின்னு டைம்லாம் சொல்லி முடிச்சிடறாங்க. கட் பண்ணா அப்படியே நைட்டு காட்டுறாங்க. அவங்க அப்படியே மேக்கப் போட்டு ஆமா இந்த லேட் நைட்ல எதுக்கு வர சொல்லியிருக்கான், கண்டிப்பா லவ் சொல்லத்தான் வர சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். வரட்டும் இன்னைக்கு பேசி முடிவு பண்ணி எப்படியாவது ஓகே பண்ணிடணும்னு இவங்க ஒரு பக்கம் நிக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த மனுஷன் வர்றாப்லங்க. வந்து அப்படியே மெதுவா வரும்போது டக்குனு இவர் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு நிமிஷம் இருங்க, நான் முதல்ல பேசி முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. சரி ஓகே பேசுங்க. நான் நாளைக்கு நைட் இங்க இருந்து கிளம்புறேன். கிளம்பிட்டு அப்படின்னா ரிட்டர்ன் இந்த ஊருக்கு வர மாட்டேன். இனிமே சியோல்ல தான் இருக்க போறேன். அது மட்டும் கிடையாது, என்கிட்ட கொஞ்சம் பணம் பாண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ரியல் எஸ்டேட்ல சில இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அது போக ஷேர்ஸ் இது எல்லாமே இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு இது வரைக்கும் 3 எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்காங்க. 3 பேரையுமே நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். இப்போதைக்கு நான் ஸ்டில் சிங்கிளா தான் இருக்கேன். சோ என்னோட லைஃப் பார்த்தா அப்படின்னா இவ்வளவுதான். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கோ, தெரிஞ்சுக்கோ. நீ எதுக்காக வர சொன்னேங்கிறது எனக்கு தெரியும். சரி இப்போ நீ பேசு. ஆக்சுவலி மேடம் இதை நீங்க வாங்கிக்க முடியுமா? அவங்க என்ன நினைச்சிடறாங்கன்னா லவ் லெட்டர் நினைச்சிடறாங்க. அவங்க ஓ மை காட் லவ் லெட்டரா, என்னது இது? டக்குன்னு திருப்பி பார்த்தா தான் தெரியுது அவங்க அப்பா இறந்ததுக்காக அந்த அங்கெல்லாம் வந்து இரங்கலுக்குன்னு தனியா வந்து இந்த மொய் எழுதுவாங்களா அந்த மாதிரி எழுதுவாங்க. அதுக்கு கொடுத்துருக்காரு. என்னது இது அப்படின்னு. இல்ல ஆக்சுவலி வந்துட்டு நான் உங்க அப்பாவோட டெத்துக்கு வரல, ஏன்னா எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் இது என்னுடைய கடமையா நான் நினைச்சு செய்யறேன். தயவு செய்து இதை வாங்கிக்கோங்க. இல்ல வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க. இல்லங்க நீங்களே வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்க இப்ப வருத்தத்தில் இருக்கீங்கிறத விட உங்க அப்பா திரும்ப வரவும் மாட்டாரு. பட் என்னாலே அந்த இடத்துக்கு திரும்ப போக முடியாது. சோ அதனாலதான் இது, மன்னிச்சுக்கோங்க, தயவு செய்து இதை வச்சுக்கோங்க. சரி ஓகே வச்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க ஒரு மாதிரி அழுகும் போது டக்குன்னு இருந்தாங்க, தயவு செய்து ஃபீல் பண்ணாதீங்க, இதை விட்டு மூவ் ஆன் பண்ணி உங்க லைஃபை நீங்க பாருங்க. இவங்க என்ன நினைச்சு வந்தாங்க, இவர் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ண போறான்னு இவங்க நினைச்சு வந்தது. பட் அவரு லவ் ப்ரப்போஸ்லாம் பண்ணல, அவங்க அப்பாவுக்கு இரங்கலுக்கு வருத்தம் தெரிவிச்சுட்டு போறாரு. இங்க நம்ம ஹீரோனுடைய ஃபேமிலிஸ் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அதுல நம்ம ஹீரோ உட்கார்ந்துருக்காரு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோனுடைய தம்பி சொல்றாப்ல, இல்லப்பா நான் வீட்டுக்கு வர போறதுல, நான் இங்க தான் இருக்க போறேன், என்னுடைய ஓன் லைஃபை நானே லீட் பண்ணலாம்னு இருக்கேன்றப்போ என்னடா சொல்ற ஓன் லைஃப், எனக்கு புரியல. இல்லப்பா என் பையன் வந்து இப்பதான் வளர ஆரம்பிச்சிருக்கான், அவனுக்கு நான் எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கணும். ஒரு அப்பாவா என்னுடைய கடமை செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. சோ அதனால நான் இங்க இருந்து என்னுடைய லைஃபை நான் பார்க்க போறேன். நான் வீட்டுக்கு வர போறதுல இனிமே உங்ககிட்ட இருந்து எனக்கு எந்த ஒரு காசு வேணாம், நான் இங்க இருந்து சம்பாரிச்சு என் குடும்பத்தை நான் காப்பாத்துறேன்றாரு. பட் அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்னடா சொல்ற, நீயா வந்து இது பண்ண போறேன்றே, உன்னால முடியாதா சொன்னா கேள்ற, வீட்டுக்கு வர. இல்லம்மா என்ன ஆனாலும் சரிதான், என் பையனுக்கு எல்லாத்தையும் நான் தான் கொடுக்கணும். ஒரு அப்பாவா என்னுடைய கடமையை நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன், தயவுசெய்து என்னை தடுக்காதீங்க அப்படின்றாரு. ஆனா இதை கேட்கிற நம்மளுடைய ஹீரோயினியும் சரி விட்றா, தாராளமா உன்னுடைய லைஃபை நீ வாழு, லீட் பண்ணு, நல்ல விஷயம். அதே நேரத்தில் அவங்க இல்லவா நானும் ஒன்னு சொல்லணும். என்னப்பா? இல்ல ஆக்சுவலி நானும் பேக்கியானாவுடைய அந்த அபார்ட்மெண்ட்ல தங்கலான் இருக்கோம், நாங்களும் வீட்டுக்கு வரல. என்னம்மா சொல்றீங்க நீமா? ஆமாப்பா, அதாவது வந்து அங்க எல்லாமே இருக்கு, எங்களுக்கு தேவையானதெல்லாம் ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாவும் இருக்கு, எனக்கு ரொம்ப என்ஜாயபிளாவும் இருக்கு, எனக்கு பேக்கியான கூட தான் இருக்கணும், நான் வீட்டுக்கு வரல. அவங்க அப்படியே பாக்குறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் ஆமாமா, ஏன்னா எங்களுடைய லைஃப் வந்து நாங்க என்ஜாய் பண்ணலாம்னு முடிவு பண்றோம், சோ இருக்கிறத வச்சு நாங்க சந்தோஷமா இருந்துக்கிறோம் அப்படின்றாங்க. சோ இதை கேட்கும்போது அவங்க அம்மாவும் அப்பாவும் சரி ரெண்டு பேருமே சரி, குழந்தைங்க எல்லாம் பெருசா வளர்ந்துட்டாங்க, அதனால அவங்கள முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே உங்க லைஃபை நீங்க பாருங்க, வேணான்னு சொல்ல. ஆனா எந்த ஒரு ஹெல்ப்பா இருந்தாலும் ரெண்டு பேரும் சரி எப்பனாலும் எங்க கிட்ட வாங்க, ஓகேவா? சரிமா. வில்லியோட கையால நேரா இங்க தாங்க வர்றாங்க. ஆல்ரெடி அங்க எல்லாத்தையும் விசாரிச்சாச்சுல, சோ இங்க வந்து கொட்டணும்ல. நேரா வந்தோடனே மேடம் ஆக்சுவலி வந்துட்டு அங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்துட்டாங்க, உங்களுக்கு எதிராக என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் நான் சஞ்சாலியை மீட் பண்ணேன். என்ன சொன்னா, ஆக்சுவலி நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏமா இங்க திரும்ப வந்திருக்கேன், உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சு எதுவும் ரீஃபண்ட் பண்றதுக்காக வந்திருக்கியா? இல்ல நான் ரீஃபண்ட்லாம் பண்ணவல்ல, ஆக்சுவலி எனக்கு ரொம்ப கில்ட்டி ஆயிடுச்சு. அதே நேரத்தில் என்னுடைய உண்மையான காதல் எங்க இருக்குங்கிறது நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதனால நான் வந்துட்டேன். நீங்க இங்கதான் போய் மூசோல்ட்ட சொல்லாதீங்க. இல்ல அவங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும், பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணாத, பார்த்து சேஃபா இரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதே நேரத்தில் நீங்க போய் அங்க எதுவும் வத்தி வைக்காம
பேசாம இருங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்புறா. ஆனால் இங்க வந்து இது எல்லாத்தையுமே வச்சு வச்சிடறா. அது மட்டும் இல்ல மேடம், ஹெயானோட பிரெயின் டியூமருக்காக பேக்கியானோ கடைசியா ஒரு வழியா எப்படியோ அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டா அடுத்த வாரம் கண்டிப்பா ஜெர்மனி போறாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அவளும் போட்டு என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் அப்படிங்கிறாங்க. வில்லியும் இதெல்லாம் சொல்லிட்டு அவ வெளியே வரும்போது கரெக்டா நம்ம யோன் பாத்துறாப்ல. பார்த்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு ஹெயானை வந்து எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போறான், எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறான், எல்லா டீட்டெயிலையும் எடுத்துட்டு எனக்கு சொல்லு, உனக்கு எக்ஸ்ட்ராவா பணம் தரேன்னு. ஓகே சார் அப்படிங்கிறா. இங்க நம்ம ஹீரோனியை காட்டுறாங்க. அவங்க வந்து ஜன்னல் பக்கத்துல நின்னுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்தோடனே, என்னம்மா குட் நைட்மா, அம்மா கிளம்புறீங்களா, உள்ள வாங்க ஸ்டார்ஸ் பார்க்கலாம், எங்கம்மா வாங்க இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அங்க போய் நிக்க வைக்கிறாங்க. அப்பதான் சொல்றாங்க, இல்லம்மா ஆக்சுவலி வந்து 2 நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஷூட்டிங் ஸ்டார் பார்த்தேன். ஓ அப்படியா, சூப்பர்ராமா. ஆக்சுவலி உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நீ பிறக்கிறதுக்கு கரெக்டா ஒரு 1 வீக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஷூட்டிங் ஸ்டார் பார்த்தேன். அப்ப அந்த ஷூட்டிங் ஸ்டார் பார்த்தப்ப நான் என்ன வேண்டிக்கிட்டேன் அப்படின்னா, எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை வேணும் தான் நான் கேட்டேன். அது அப்படியே நடந்துச்சு. அதே மாதிரி நீ இன்னொரு தடவை இல்ல எப்பனாலும் ஷூட்டிங் ஸ்டார் பார்த்தாலும் உனக்கு வேணுங்கிறத வேண்டும், கண்டிப்பா நடக்கும். நம்ம ஹீரோயினியும், அம்மா ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். என்னமா, இல்ல இத்தனை வருஷமா நீங்க என்கிட்ட பேசாம இருந்தீங்கல்ல, இப்ப நீங்க பேசுறப்ப எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ்மா என்னை ஏத்துக்கிட்டதுக்கு. இல்லம்மா என் மேலதான் தப்பு இருக்கு, நான் புரிஞ்சு நடந்திருக்கணும், நீயே என் குழந்தைதாங்கிறத நான் மறந்துட்டேன், என்னுடைய தப்பு தான், என்னையும் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் சந்தோஷமா பேசிட்டு அழகா நட்சத்திரங்களை பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில காட்டுறாங்க. சோ எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து கிளம்பிட்டு இருக்கும்போது பையன் தான் வந்து, எப்பா என்னப்பா கிளம்பலையா, இப்ப போனா தான் டிராபிக்லாம் நீங்க மாட்டாம போக முடியும், முதல்ல கிளம்புங்க. அவர் அப்படியே எந்திரிச்சிட்டு, ஆக்சுவலி என்னை மன்னிச்சிருங்க சம்பந்தி, உங்ககிட்ட நான் நிறைய வந்து இதா நடந்திருக்கேன், என் ஒய்ஃபும் அந்த மாதிரி நடந்திருக்கா, மன்னிச்சுக்கோங்க, எங்களை எல்லாத்துக்கும் வந்து சாரி சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் என்னால இந்த இடத்த விட்டு போகணுங்கிற மனசே வரல. உடனே இவர், இதனால என்னங்க இருக்கு, தாராளமா நீங்க இருந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டே போலாம். ஆமால கரெக்ட், நான் லஞ்ச் சாப்பிட்டு போலாம்ல. இவர் உட்கார்ந்தானே பையன், எப்பா என்னப்பா பண்ற, ஆக்சுவலி டைம் ஆச்சு, நீ கிளம்பணும், வேமா கிளம்புங்க. சொல்ல போனா அங்க வீட்டுல யாருமே இல்ல, தயவு செய்து போய் உங்களுடைய வேலையை பாருங்க. ஏன்னா இந்த மனுஷருக்கு இங்க ரிலாக்ஸா இருந்து பழகிடுச்சு, இனி அங்க போய் அந்த இம்சையில இருக்க பிடிக்கல, அதனால இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாமே நினைக்கிறாரு. அதே நேரத்துல ஹீரோவோட அம்மாவும், ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒரு 10 நிமிஷம் அந்த கிம்ச்சி ரெடி பண்ணிடுறேன், சாப்பிட்டு போலாம். உடனே இவரும், ஆமாமா கிம்ச்சி மட்டும் இல்ல, டேய் அந்த சுஜி எடுத்துட்டு வா, தாராளமா சாப்பிடு, சுஜி கிம்ச்சி எல்லாமே வச்சு அழகா சாப்பிட்டுட்டு தாராளமா நைட் ஸ்டே பண்ணிட்டு கூட போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இவரும், ஆமால இன்னொரு நைட் ஸ்டே பண்ணா கூட என்ன, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் ஸ்டே பண்ணிட்டு போறேன். என்னப்பா சொல்ற. கரெக்டா அந்த நேரத்துல ஹீரோ ஹீரோயினி வந்துடுறாங்க. அப்படியே எல்லாருமே பார்த்தா சூட்கேஸ் அவங்க தான் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினி வரவும் டக்குன்னு அப்படியே, சரி ஓகே எல்லாரும் இருங்க நாங்க கிளம்புறோம். ஏய் அப்படி சொல்லாத, போயிட்டு வர்றேன்னு சொல்லு. சரிமா ஓகேமா. ஹீரோவோட அம்மா டக்குன்னு ஹீரோயினியை கட்டி பிடிச்சி, இங்க பாரு ஹியான், கூடிய சீக்கிரம் உன்னை நல்லா சூப்பரா ஹெல்த்தியா பார்க்க போறேன், நல்லபடியா போயிட்டு வாமா. சரிங்க. 2 பேரும் அழகா பாசத்தோட கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதே நேரத்துல ஹீரோயினுடைய அப்பா ஹயான்ட்ட, சாரி நம்ம பேக்கியான்ட்ட, இங்க பாரு பேக்கியானோ, என் பொண்ணு நல்லபடியா பாத்துக்கோ, ஒன்னும் கவலைப்படாதீங்க மாமா, நான் அவளை நல்லபடியா பாத்துக்குவேன், நீங்க ரிலாக்ஸா இருக்கலாம். சோ எல்லாருமே வந்துட்டு ஒரு லைட்டா சந்தோஷமும் அதே நேரத்துல கவலையும் கலந்ததோட சேர்ந்து அப்படியே வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க நம்ம ஹீரோன் ஹீரோயினிய. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தம்பி அப்படியே ஒரு மாதிரியா பார்த்து கண் கலங்குறான், ஷபா அப்படின்னு. ஏன் அப்படின்னா அவன் வந்து இப்ப இங்கதான் இருந்து தனியா நான் இந்த கிராமத்துல இருந்து என்னோட ஓன் லைஃபை பாத்துக்கிறேன், சிட்டி லைஃபே எனக்கு வேணான்னு முடிவே பண்ணிட்டான். அவன் ஒய்ஃபோட குழந்தையோட இங்கதான் இருக்க போறான். இங்க நம்ம ஹீரோன் ஹீரோயினி அவங்களுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த நேரத்துல அவர் கரெக்டா லிஃப்ட் கிட்ட நிக்கும் போது ஒரு லேடி வர்றாங்க. வந்தவங்க, எப்பா நீ இந்த 11th ஃப்ளோர்ல இருந்த பையன் தானே, ஆக்சுவலி நீ சிங்கிள் தானே, பார்த்தேன், ஆமா எப்படி இருக்க, நல்லா இருக்கேன் டிசைட், ஓகே. அவங்க அப்படி நின்னுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினி பக்கத்துல இருக்காங்க. டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா, அப்படி ஒரு லைட்டா அந்த கையை கோத்துக்கிட்டு, ஆக்சுவலி அவர் வந்து சிங்கிள் இல்ல, அவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிருச்சு, நான் தான் இவங்களுடைய வைஃப். என்னப்பா சொல்ற, இவதான் உங்க வைஃபா, 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர், அவ்வளவு கியூட்டா இருக்கீங்க, சூப்பர், எப்படியோ புதுசா கல்யாணம் ஆயிருக்கீங்க, அப்ப பூரா ஹனிமூன் தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல, வாங்க. எலிமேட்ல கூட்டு போகும்போது, என்னப்பா ஹனிமூன் போறீங்களா, ஆமாமா கூடிய சீக்கிரம் ஹனிமூன் போறோம், ஓகேப்பா லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்கன்னு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போறாங்க. ஒரு அருமையான சீன், ரொமான்டிக்கா ஒரு சந்தோஷமான சீனை பார்க்க போறீங்க. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயின் ஹீரோயினி வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. வந்தோடனே நம்ம ஹீரோயின் அப்படி ஒரு மாதிரியா இருக்கும், என்னமா ஒண்ணு இல்ல, ஆக்சுவலி வந்துட்டு இங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து நீங்க சிங்கிளா இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருக்குது, பட் நம்ம அதை வந்து இல்லாம ஆக்கணுமே, அபிஷியலா நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும், நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்ல போனா, இந்த வீட்டுல அதாவது இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த சிங்கிள் பையன் ஒரு அழகான பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியணும், நீங்க தெரிவிக்கணும். சரிமா அதுக்கு என்ன பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, புதுசா கல்யாணம் ஆனவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம பண்ணணும், ஓகேவா. ஓகே அப்படின்றாரு. சோ இப்போ பாருங்க செம்ம சீனு, 2 பேரும் புதுசா கல்யாணம் ஆனா என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையும் சேட்டையெல்லாம் அழகா பண்ணுவாங்க. அதாவது ரொம்ப சந்தோஷமா அற்புதமான ஒரு லைஃப்னு சொல்லுவாங்களா, அந்த லைஃப் அவங்க வாழ்றாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ அழகா கட்டி பிடிச்சு, எப்படி செய்யலாம் சொல்லு, அதுவா அப்படின்னா அப்படியே காலையில காட்டுறாங்க, அழகா கட்டி பிடிச்சு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே எந்திரிச்சதுல இருந்து காஃபி போடுறதா இருக்கட்டும், அவங்க 2 பேரும் சாப்பிடுறதா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு வகையில டச் பண்ணிட்டே இருக்கணும், ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரியக்கூடாது அப்படின்ற ரூல்ஸ் வச்சுக்கிறாங்க. எல்லாத்தையும் 2 பேர் ஒன்னாதான் செய்யணும் அப்படின்றப்ப நம்ம ஹீரோ கரெக்டா பாத்திரங்கள் பாத்தீங்கன்னா அவர் பாட்டு கிஸ் அடிக்கிறாரு. ஒரு பக்கம் 2 பேர் சாப்பிட போகும்போது நார்மலான ஒரு லைஃப், ஒரு கணவன் மனைவி நார்மலா ஒரு லைஃப், நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்ந்தா எப்ப இருக்கும் அந்த
அந்த லைஃப் ஹீரோயினி வாழ்றாங்க. அவங்க ரொம்ப பிடிச்சு போயிருது. ஏன் அப்படின்னா அவங்க 2 பேரும் சந்தோஷமா 2 பேர் மட்டும் இருக்கக்கூடிய உலகம். எதை பத்தியும் கவலைப்படாம சாப்பிட போறதா இருக்கட்டும், கிரவுண்ட்ல ஜாலியா சுத்துறதா இருக்கட்டும், இவங்க வெளியே போறதா இருக்கட்டும், எல்லாமே சந்தோஷமா படம் பார்க்கறது ஒவ்வொன்னத்தையும் தனியா ஒண்ணு கூட விடாம அத்தனையும் என்ஜாய் பண்றாங்க. ஆக்சுவலி எனக்கு பர்சனலா இந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா நான் எப்படி எல்லாம் என் வைஃப் கூட இருக்குன்னு நினைக்கிறேனோ அது எல்லாத்தையுமே நான் இங்க பாத்திருக்கேன். அதுலயும் பர்டிகுலரா இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ அழகா ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துட்டு வருவாரு. அதை சாப்பிடும் இந்த ஸ்நாக்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு டக்குன்னு எடுத்து அழகா ஊட்டி விடுவாரு. அவரும் சாப்பிட்டுட்டு 2 பேரும் ஒன்னா உட்காந்து ஜாலியா டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த சீன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க எனக்கு. வில்லிய காட்டுறாங்க. வில்லிட்ட கையால் வந்து ஒத்து ஒதுக்கிட்டு இருக்கா. அதாவது வந்து இங்க ஹெயானும் பேக்கியானும் 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்காங்க. 2 பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கா. அதே நேரத்துல வைஸ் பிரசிடென்ட்டாவும் அவ ஆக போறா. எனக்கு தெரிஞ்சு அவங்க உங்களுடைய எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். சரி விடு பாத்துக்கலாம், அவங்களால எதுவும் முடியாது, முயற்சி பண்ணட்டும். இங்க நம்ம வில்லனை காட்டுறாங்க. ஆக்சுவலி ஹீரோ வந்து அப்பதான் லிஃப்ட்ல வர்றாரு. வரும்போது கரெக்டா வில்லன் வந்துட்டு பாக்குறான். பார்த்துட்டு சரி உன்ட்ட நான் கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வரியா, என்ன விஷயம், வா பேசலாம். அங்க போன உடனே ஆக்சுவலி வந்துட்டு நீ ஹெயானுடைய பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சேன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தயவுசெய்து அவளை ஜெர்மனி கூட்டிட்டு போய் நல்லபடியா பார்த்து ட்ரீட்மெண்ட் முடி. சரி ஓகே முடிச்சிட்டியா? இவர் கிளம்பும் போது இல்ல வெயிட் பண்ணு, ஏன் அவசரப்படுற? நான் அந்த ட்ரீட்மெண்ட்டை பத்தி நல்லா ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அதோட சைடு எஃபெக்டா நிறைய ஞாபக மருதி வரும்னு போட்டுருக்குது. அப்ப ஹெயான் வந்துட்டு நிறைய விஷயத்தை மறக்க போற இல்லையா? இப்ப என்ன சொல்ல வர? இல்ல ஆக்சுவலி அவ மறந்துட்டா அப்படின்னா உனக்கு தானே பிரச்சனை ஆகும். சோ இது எத்தனை வருஷத்து மெமரியை மறப்பான்னு எனக்கும் தெரியாது. எதுக்கும் அவளை நல்லபடியா பாத்துக்கோ, ரொம்ப சேஃபாவும் பாத்துக்கோ. அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணு. ஹெயானை திரும்ப மிஸ் பண்ணிடாத. ஏன் இவன் இப்படி பேசுறாங்கிறது எனக்கும் புரியல. அதே நேரத்தில் அவன் பாட்டுக்கு பேசிட்டு கிளம்பிடுறான். இப்ப இந்த யோன் பையன் என்ன பண்றான் அப்படின்னா நேரா வீட்டுக்கு வரும். ஹெயானோட ரூம்ல இருக்கக்கூடிய எல்லா பழைய திங்ஸையும் ரிமூவ் பண்ணிருங்க அப்படின்றான். ஏன்டா அப்படின்னு தெரியல. பட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றாங்க. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி தூக்கி கொண்டு போய் குப்பையில போட போறாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வில்லன் ஏதோ ஒரு விஷயத்தை பிளான் பண்றான். என்னங்கிற மேட்டர் தான் தெரியல. இங்க நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு கூட வந்து இங்க அவங்களோட ஷாப்பிங் மாலுக்கே வந்திருக்காங்க. அங்கதான் கூத்த கேட்கணும். ஆமா இன்னைக்கு நீ சிஓ வரல, கஸ்டமரா வந்திருக்கா, மறந்துடாத. அதெல்லாம் இருக்கட்டும், நான் சும்மா சுத்தி பார்க்கலாம் இருந்தேன். என்னது சுத்தி பார்க்கலாம் இருந்தியா? நீ சொன்னதை மறந்துட்டியா என்ன? இங்க வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாம் வாங்குறவங்களுக்கு மட்டும் தான் அலௌடுன்னு சொன்னேன். இப்போ என்னமா நீ இப்படி சொல்ற? அப்பதான் அவங்க யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி அங்க இருக்கிறவங்க வாங்காம சும்மா சுத்தி பார்க்க வர்றவங்க குழந்தைங்களா விளையாடும்ல, அதெல்லாம் பார்த்துட்டு ஏன் இப்படி இதை வச்சிருக்கீங்க? முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் எதையாவது வாங்குறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதை இவங்க யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே பாக்குறாங்க. சரி சரி ஓகே நம்ம வந்து ஏதாவது வாங்குவோம். ஆமா உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு லிப் பாம் தான் வாங்கணும். ஏன்னா என்னோட உதடு பத்தியா ரொம்ப ட்ரை ஆயிருச்சு. இங்க பார்த்தா 2 பேரும் ஏதோ இதுல பர்ச்சேஸ் பண்ற மாதிரி ஷாப்பிங் பயங்கரமா பண்ணிட்டு வர்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஏண்டி பணம் சம்பாதிக்கிறது தான் கஷ்டம் பார்த்தா அதை செலவு பண்ணிட்டு வந்தா கூட கஷ்டமா தாண்டி இருக்கு. இவங்க இப்படி வர்றாங்கல்ல, வரும்போது அவங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. என்னடி இவ்வளவு டயர்டா இருக்குது? அப்படியா சரி வா வேணா உட்காரலாம். இல்ல இருக்கட்டும் இரு, இங்க சுத்தி பார்க்க நிறைய இடம் இருக்கு, நான் வந்து கண்டிப்பா சுத்தி பார்க்க போறேன். சொல்ல போனா இந்த இடத்தோட அந்த ஸ்மெல் ஒவ்வொரு விஷயமும் நல்லா இருக்கு அப்படின்ற ஏன் நீதானமா ரொம்ப டைம் எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ண, அதனால அப்படி இருக்கு. அப்பதான் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த இடம், அதாவது இவங்க இப்போ வச்சிருக்க இன்னொரு இடம் பாத்தீங்கன்னா பீப்புள்ஸ் எல்லாரும் வந்து அழகா உட்கார்ந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். இன்னொரு கடை இருக்கிற இடத்துலயே அப்படிதான் இருந்திருக்கும். சோ அது வந்து இவங்க வேஸ்டா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. யார் வந்து காசு செலவு பண்ணாம வெட்டியா உள்ள உட்கார்ந்து ஏசி காத்து குடிச்சிட்டு போறாங்களே அப்படிங்கறக்காக இவங்க அந்த கடையா மாத்திருப்பாங்க அந்த இடத்தை எடுத்துட்டு. சோ இப்பதான் யோசிக்கிறாங்க நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம். என்னதான் இருந்தாலும் மக்கள் வந்து உட்கார்ந்து சந்தோஷமா இருந்துட்டு போனாதான் அந்த இடம் நல்லா இருக்கும் அப்படிங்கறதையும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க ஓகே நான் வந்து கண்டிப்பா அடுத்து சிஓ ஆன உடனே முதல் வேலையா இதெல்லாம் தூக்கிட்டு திரும்ப பழைய மாதிரியே அழகா உட்கார்றதுக்கு சேரி, இந்த வகை அந்த கிறிஸ்மஸ் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ண போறேன் அப்படின்னு அவங்க அப்படியே பாக்குறாங்க. என்னடி ரொம்ப டிஃபரெண்ட் ஆயிட்ட? ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு நான் டிவி சீரிஸ்லாம் பார்ப்பேன். அதுல பார்த்தனா இந்த மாதிரி பிரைன் டியூமருக்கு வந்து சர்ஜரி பண்ணாங்கன்னா அடுத்து அவங்க எல்லாத்தையும் மெமரி லாஸ் ஆயிட்டு திரும்ப புதுசா வருவாங்க. அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு நீ வருவேன்னு நினைக்கிறேன். இல்லடி நீ வந்து அதுல சும்மா காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு என் கேஸ்ல அப்படி கிடையாது. நான் எதையும் மறக்க போறது இல்ல. நான் சந்தோஷமா எப்பயும் போல அழகா வந்து இதே மாதிரி தான் இருக்க போறேன். இங்க நம்ம ஹீரோவோட அம்மாவை காட்டுறாங்க. ஆக்சுவலி ஹீரோவோட அம்மாவும் அவரோட பையனை உட்கார்ந்து ஏதோ பாத்துக்கிட்டு இருக்காங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க மிஸ் ஜோன் அப்படின்னு சவுண்ட் கேக்குது. யாருடா டேய், இது உன் பொண்டாட்டி சவுண்ட் மாதிரி இருக்கு. ஆமாமா, இப்பதாங்க நம்ம ஹீரோவோட அண்ணன் பொண்டாட்டியவே காட்டுறாங்க. அவங்க வந்தோடனே என்னை மன்னிச்சிருங்கம்மா. என்னம்மா விஷயம்? எதுக்காக வந்து உன்னுடைய கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? என்ன விஷயம்? அது வந்துமா முடியாது, என்னால ரிட்டர்ன்ல எடுத்துக்க முடியாது, என்னால திரும்பவும் கொடுக்க முடியாது, அதெல்லாம் சரி வராது. ஓகேதாம்மா, என்னுடைய ப்ராமிஸை நான் இது வரைக்கும் காப்பாத்திட்டு தான் இருந்தேன். ஆனா அந்த டயத்தையும் மீறி இப்போ அதுக்கான டைம் வந்துருச்சுமா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. இதுல கூத்தருன்னா அவங்க அப்படி சொல்லும்போது டக்குனு அவங்க அம்மா திரும்பி பார்க்கும்போது அவங்க பையன் எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லம்மா, எனக்கு எதுவுமே தெரியாதுமா. அவங்க அம்மாவும் சரிம்மா என்ன காரணத்துக்காகமா வந்து இப்ப இவனை வேணான்ற அதை நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு டக்குன்னு அவங்க பாக்குறாரு. ஐயோ என்னன்னு தெரியல. போன வாரம் வந்துட்டு கொஞ்சம் பொய் சொல்லிட்டு தண்ணி அடிச்சிட்டேன் அதானே? இல்ல வேற என்னவா இருக்கும்? ஐயோ என்ன மேட்டர் தெரியலையேன்னு யோசிச்சுட்டு நான் ரொம்ப அதிகமா கேம் விளாண்டுகிட்டே இருக்கேன், நீ சொல்றதை கேட்காம தானே? இல்ல அதுவும் நல்ல காரணம் தான் அம்மா. ஆக்சுவலி என்ன ஆச்சு அப்படின்னா நான் இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு எல்லா பணத்தையும் எடுத்து கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்ல போட்டு ஷேர் வாங்குறேன்னு சொல்லி லூசு தரமா பண்ணிட்டான். அதுலயும் இப்ப
பாருங்க பாதி பணம் தான் ரிட்டர்ன் வந்திருக்கு, இங்க பாருங்கன்னு காட்டும் போது அவங்க அம்மா பாப்பாரா இல்லையா இவர் திரும்பி ஓட முயற்சி பண்ணும்போது நம்ம செந்தில கவுண்ட் பண்ணி எத்தோர்ல அது மாதிரி குண்டில ஒரு ரத்து நறுக்குன்னு ஐயம்மா அப்படின்னு விழுந்துருவாரு. அது மட்டும் இல்லம்மா கிடைக்கிற பணத்தை எல்லாம் கிரிப்டோ கரன்சி வாங்குறேன் கிரிப்டோ கரன்சி வாங்குறேன்னு கிடைக்கிற பணத்தை பூரா நாசம் பண்ணிடுறாமா, ஒத்த பைசா சேர்த்து வைக்க விட மாட்டேங்கிறான். டக்குன்னு அவங்க அம்மா சரிமா ஓகே உன்னோட பணத்தை எல்லாம் நான் ரிட்டர்ன் கொடுக்க சொல்லிடுறேன், கண்டிப்பா ரிட்டர்ன் வந்துடும், கவலைப்படாத, டேய் ஒழுங்கு மரியாதை ரிட்டர்ன் கொடுக்குற, அப்புறமா உனக்கு வந்து நான் கிம்ச்சி ரெடி பண்றேன், எப்பனாலும் சரி நீங்க வரலாம், நான் உனக்கு அம்மா தான், நான் இந்த நாய் ரிட்டர்ன் வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க. அதே நேரத்தில் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி அதாவது இவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப நன்றிமா அழுகும் போது அவர் ஒரு மாதிரி அழுவாரா இல்லையா, டப்புன்னு போய் இந்த இது இருக்குல்ல வெள்ளைப்பூடு எல்லாம் கொத்தா புடிங்கி வச்சிருப்பாங்க, அதை எடுத்து ரட்டு இரா உன்னைய கொலை பண்ணா நல்லா வெளுத்து வாங்குறாங்க. ஆனா இதை பாக்குற ஒய்ஃப் லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. இவர் அங்க வந்து மன்னிப்பு கேட்கிறாரு, மன்னிச்சிருமா நீ சொன்னா கேளுமா ஏதோ தெரியாம பண்ணிட்டாமா மன்னிச்சிருமா யோ நிறுத்தியா போயா முதல்ல என்னை விட்டு போய் தொலையா அப்படின்னு டக்குன்னு அவர் பாக்குறாரு. இது சரிபடாது பாருங்க நான் இப்ப மிகப்பெரிய பணக்காரமா அதை மறந்துடாதமா அப்பதான் காட்டுறாங்க எதை வச்சு ஒரு பணக்காரன் அப்படின்றாருன்னா ஒண்ணு இல்லைங்க நம்ம ஹையானுடைய அந்த குயின் குரூப்போட பில்டிங் ஆன குயின் பாக்ஸிங் கிளப்னு ஒன்று வச்சிருந்தாருல, சோ அதை கொண்டு போய் ஹீரோவோட அப்பாவும் அண்ணனும் காட்டுறாங்க. பரவாயில்ல இந்த பில்டிங் இங்க தான் இருக்கா, எனக்கு தெரியவே தெரியாது, ஆமா இங்க தான் இருக்கு, நாங்க ஆரம்பத்துல நீங்க கல்யாணம் ஆன புதுசுல கொடுத்தது இன்னைக்கு வரைக்கும் நாங்க இதை நல்லபடியா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அங்கிள், சொல்ல போனா இங்க இருக்கிற மொத்த இதையும் நான் தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அவங்க அப்பாவும் கேட்கிறாரு என்னங்க ரொம்ப இதா பாக்குறீங்க, எதுவும் விற்க போறீங்களா? இல்ல அது ஆக்சுவலி ஹையான்ட்ட நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், இந்த பில்டிங் உங்களுக்கே கொடுத்துடலாம் தான் நாங்க முடிவு பண்ணிருக்கோம். என்ன சொல்றீங்க சம்பந்தி? ஆமா இந்த பில்டிங் உங்களுக்கே கொடுத்துடலாம் தான் நான் ஹையான்ட்ட பேசியிருக்கேன், கூடிய சீக்கிரம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்க கையில கொடுத்துறேன், நீங்களே வச்சுக்கோங்க இந்த பில்டிங். சோ ரெண்டு பேருக்கு ஒரே ஏரியா சந்தோஷமா இருக்குது. இத கேட்ட இவங்க வந்து சரி ஓகே இத பத்தி நாம அப்புறம் பேசலாம், அது உங்க அப்பா கூட உட்கார்ந்து பேசலாம், இப்போ முதல்ல வீட்டுக்கு போ. அவர் ஒரு மாதிரியா திங்க் பண்ணிட்டே போறாரு. ஐயோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. இங்கதாங்க சரியான காமெடி. இவர் என்னடான்னா அந்த வீடு சாரி அந்த பில்டிங் நமக்கு தான் சொல்லிட்டு போயிருக்காருல, அங்க கூத்த கேளுங்க அவங்க அப்பாவை அம்மாவை பார்க்கணும் உட்கார்ந்து வச்சிருக்கும் போது அவங்க அக்காவும் அண்ணனும் இல்ல ஆக்சுவலி வந்து என்னுடைய பார்லர் நாங்க கீழே வச்சுக்கிறேன், நல்ல இடம் சூப்பர் இடம் வச்சுக்கலாமா, எனக்கு கொஞ்சம் அந்த இடத்த கொடுமா அப்படின்னு அவங்க அக்கா கேட்க, அதே நேரத்தில் இவர் என்ன பண்றாருன்னா மாமா இல்லம்மா என் ஜிம்மை நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மாத்திக்கிறேன், எனக்கு அது வேணும் அப்படின்னு இவர் கேட்க, டேய் இருங்கடா ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு தனி கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருக்கேன், ரெண்டு பேருமே ரெண்ட் கொடுத்து பேசாம இருந்துருங்களேன். என்னமா சொல்ற? ஆமாண்டா ரெண்ட் கொடுத்து இருந்துருங்க, ஏன்னா அந்த இடம் வந்துட்டு நல்ல மார்க்கெட் பிளேஸ், அதோட வேல்யூ பார்த்தோன்னா நல்லா இருக்கு, அதனால ரெண்டு பேருமே ரெண்ட் கொடுத்துருங்க. என்னவா விளையாடுறியாமா? இல்லடா மகனே விளையாடா அப்படின்னு அவங்க அப்பா அடுத்து ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து காட்டுறாரு. இங்க பாரு மாசம் 10ஆம் தேதி ஆனா வாடகை கொடுத்துடணும் பாத்துக்கோ, அது மட்டும் இல்ல அந்த இடத்தோட பேரு வந்து மாத்த போறேன், நீ கீழே தாராளமா பார்லர் வச்சுக்கலாம், அதுக்கு அட்வான்ஸையும் கொடுத்துரு, அது போக நீ மேல இருக்கிற ஜிம் அப்படியே ரன் பண்ணிக்கோ, அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துரு. அப்பா நான் ஆல்ரெடி கொடுத்தேன், இது புது பில்டிங் தான் புது ஓனர்ரா, அதனால புதுசா நீ அட்வான்ஸ் கொடுத்துதான் ஆகணும். அப்புறம் மாசம் 10ஆம் தேதி ஆனே வாடகை தரல அப்படின்னா கண்டிப்பா 3 மாசத்துக்குள்ள வெளியேற்றிடுவேன், அதையும் பாத்துக்கோ. இங்க பாருங்கப்பா ரெண்டு பேருக்கு நல்லா சொல்றேன் கேட்டுக்கோங்க, குடும்பம்ன்றது வேற தொழில்ன்றது வேற, அதனால தொழிலை நல்லபடியா பண்ணுங்க, வீட்டுல நம்ம எப்பயும் குடும்பம் தான், அந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க என் குடும்பம் கிடையாது, அங்க வாடகைக்கு இருக்கீங்க அவ்வளவுதான். இதை கேட்ட ரெண்டு பேரும் அப்பா என்னப்பா இது இப்படி எல்லாம் பண்றீங்க, டேய் தொழில் ஆரம்பிக்கும் போது ரெண்டு சவால் விட்டு தான் ஆரம்பிச்சீங்க, அது மாதிரி இப்பயும் ஆரம்பிங்கிற போங்கிற. இதை கேட்ட அவங்க ஒரு பக்கம் ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க. ஆத்தாடி ஆத்தா. இங்க நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க, அவங்க ஃப்ரெண்டு கூட அங்க ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது இந்த கிறிஸ்மஸ் வரதுல, அதனால அதுக்கு ஏத்த மாதிரி எல்லா ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்க பாக்குறாங்க இதெல்லாம் நல்லா அழகா இருக்கு, இதெல்லாம் எப்படி என்னப்பா அதுக்குள்ள மறந்துட்டியா, நீ தானே அன்னைக்கு ஆர்டர் போட்ட, ஆக்சுவலி வந்துட்டு சில ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு கிறிஸ்மஸ் வேற நெருங்கிட்டு இருக்கு, அதே நேரத்தில் வந்து கூடிய சீக்கிரம் இந்த விண்டர் ஜாக்கெட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து சேல்ஸ் ஆக போற நேரம், அதனால வந்து அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். சோ அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க, இது வருஷம் நடக்கிறது தான் அப்படின்றாரு. சரி ஓகேமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஸ்னோ விழுக ஆரம்பிக்குது. அவங்க பார்த்து ஸ்னோ விழுகுது நல்லா இருக்கே, இரு ஒரு நிமிஷம் இருக்கு, ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ரிகர்சல் நினைக்கிறேன், நான் போய் பார்த்துட்டு வரேன். இவங்க அந்த பக்கம் போகும், கரெக்டா அழகா ஹீரோ அந்த பக்கம் இருந்து வருவாரு. பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிரும், வாவ் சூப்பர் அப்படின்னு. அதே நேரத்தில் அவர் வந்த உடனே எப்படி இருக்கு ஸ்னோ நல்லா இருக்குதா, அருமையா இருக்குங்க, உனக்கு பிடிக்குமேங்கிறக்காக தான் இதை செஞ்சேன். ஆமாங்க சொல்ல மாட்டேன் பாத்தீங்களா, ஆக்சுவலி என்னுடைய அந்த விஷ் வந்து நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன், என்னோட முதல் காதல் என் முன்னாடி வரணும்னு நான் ஆசைப்பட்டேன், அது நடந்துரும் போல இருக்கே அப்படியே அவர் பாக்குறாரு. அடாங்க உக்கா மக்கா இவ விடமாட்டா போல இருக்கே, ஏமா நீ என்ன எப்ப பார்த்தாலும் ஜோக் பண்றியா இல்ல உண்மையிலேயே சொல்றேன் எனக்கு புரியல. என்னங்க நான் எங்க ஜோக் பண்றேன், இப்ப நீங்க இந்த ஸ்னோஃபால் விட வச்சிருக்கீங்கல்ல, ஆனா எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு நல்ல ஆரம்பமா கூட இருக்கலாம்ல, கூடிய சீக்கிரம் பார்க்கலாம்ல, ஏமா இப்படி பண்ற கேட்கும்போது அவங்க பார்த்துட்டு இல்லங்க ஆக்சுவலி நான் இதை பத்தி உங்ககிட்ட சொல்லக்கூடாது, நீங்களே கண்டுபிடிப்பீங்கன்னு நினைச்சேன், பட் இப்போ வரைக்கும் நீங்க கண்டுபிடிக்கவே இல்ல, பட் இருக்கட்டும் பரவாயில்ல நானே சொல்றேன். ஆக்சுவலி என்னுடைய செகண்ட் சீக்ரெட் என்னன்னு சொல்லிட்டா, சொல்லுமா உங்களுக்கு பஸ் நம்பர் 372 ஞாபகம் இருக்கா? ஓ ஞாபகம் இருக்கேன். அதுக்கு என்னமா பஸ்ஸுக்கு? இல்ல ஆக்சுவலி நீங்க டெய்லி வந்துட்டு ஒர்க்கா முடிச்சுட்டு இந்த பஸ்ல தானே உங்க வீட்டுக்கு போவீங்க. டக்குன்னு அவர் ஒரு மாதிரியா யோசிக்கிறாரு, ரொம்ப நாள் ஆச்சா அதனால யோசிச்சுட்டே இருக்கும். ரைட் கரெக்ட் தான், அதுலயும் அந்த கடைசி சீட்ல அந்த விண்டோ பக்கத்துல உட்காருவீங்க ஞாபகம் இருக்கா? ஆமா கரெக்ட் தான். ஆமா இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும்? என்னது எனக்கு எப்படி தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க நான் சொல்ற விஷயத்த. பட் நம்மால கொஞ்சம் டியூப் லைட்டா இருக்காரு, அதனால அவருக்கு டக்குன்னு அடபடல. இவங்க அப்படியே பார்த்துட்டு சரி போட்டு வராது. இங்க பாருங்க நான் அந்த ஹாங்காங் ரிவரை கிராஸ் பண்ணும்போது அந்த பஸ்ஸை
ஃபாலோ பண்ணி தான் வருவேன், அதுலயும் நான் பாத்துக்கிட்டே தான் வருவேன். இதுல காமெடி என்ன தெரியுமா, நம்மால ஆமாமா அந்த பஸ் நீ எதுக்குமா ஃபாலோ பண்ணிட்டு வர, நீ தாராளமா கார்ல போயிருக்கலாமே. டக்குன்னு அவருங்க யோசிச்சுட்டு அப்படியே பக்கத்துல இருந்து அந்த கோட்டை படிச்சுட்டு, ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் சொன்ன அந்த பையன் நீங்க தாங்க. ஆமா அது நான் தான். இவங்க அப்படியே பாக்குறாங்க, ஆடா டியூப்லைட்டே ஓன்ட்ட போய் சொன்னேன் பாரு, ரொமான்டிக்கா இருக்கும், போய் தொலை அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவருக்கு தெரியுது அந்த பையன் நீங்க தானா. அப்ப நான் தான். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், உண்மையிலே அது நான் தானா? அப்ப உன்னுடைய ஃபர்ஸ்ட் கிரஷ் நான் தானா? உன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் நான் தானா? ஆமா ஆமா. ஐயோ என்னால நம்ப முடியலையே, உண்மையாமான்னு கெஞ்சிக்கிட்டே போறாரு, நல்லா ரொமான்டிக்கா பேசிக்கிட்டே. இதை பாக்குற நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு, ஆமாடா எப்படிடா இந்த ஸ்னோ ஃபால்ஸ்லாம் ரெடி பண்ணாரு அவரு? இல்ல ஆக்சுவலி வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட் ரெடி பண்ணாங்க, இல்ல அங்க போய் பேசியிருப்பாப்ல, இல்ல எனக்கு இந்த மாதிரி வந்து முதல்ல ஒரு ரிஹர்சல் கொடுங்க, அதுவும் நான் சொன்ன மாதிரியான இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவங்களும் சரி சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் இந்த மாதிரி ரெடி பண்ணிப்பாரு. இதை வந்து ஹீரோயினுக்காகவே அவர் பண்ணிருக்காரு அப்படின்னு. பரவாயில்லையடா, இவர் வந்து இவ்வளவு தூரம் நல்லா ரொமான்டிக்கா இருக்காரு, ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிருந்தாலும் திரும்ப ரீமேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு ஒரு வழியா சந்தோஷம் தான்டா. சோ இப்பதாங்க ஒரு மிகப்பெரிய உண்மை வந்து எல்லாருக்கும் தெரியும். அதாவது இப்போ வரைக்கும் வந்து நம்ம ஹீரோயினுடைய மெமரி பவர் எல்லாமே போயிடும் அப்படின்றது ஹீரோவோட அப்பா, ஹீரோயினுடைய அப்பா, ஹீரோ 3 பேருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா இங்க தான் ஹீரோவோட அப்பா சொல்றாரு அவங்க ஒய்ஃப்ட்ட, இல்லமா ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஹெயான் ஆபரேஷன் முடிஞ்சு அப்படின்னா அவ எல்லாத்தையுமே மறந்துடுவா. என்னங்க சொல்றீங்க, எனக்கு புரியல. இல்ல இந்த ஆபரேஷனோட சைடு எஃபெக்டா வந்து அவ எல்லா மெமரிஸ், அதாவது அவளுடைய எல்லா நினைவுகளும் மறந்து அவளுக்கு நம்ம திரும்ப எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாதான் உண்டு, இல்ல அப்படின்னா அவ சின்ன வயசு மெமரி மாதிரி ஆயிரும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் மெமரி அவ மறந்துடுவா அப்படின்றாங்க. சோ மொத்தமா ஹீரோயின் வந்து முதல்ல சொல்லியிருந்தேன் 5 வருஷம் சொல்லி, இல்ல இப்பதான் சொல்றாங்க மொத்த மெமரி மறந்துடுவாங்க அப்படின்னு. சாரிங்க நான் மாத்தி சொல்லிட்டேன். அதே நேரத்தில் இதை கேட்டோன்னே அவங்க ஒரு மாதிரியாக, இதே இடத்துல தான் அவங்க தம்பி இருந்திருப்பாங்க, ஹீரோயின் தம்பி. அவரும் என்னமாமா சொல்றீங்க, ஆமாப்பா உன் அக்கா எல்லாத்தையும் மறந்துடுவா. இப்ப இந்த விஷயத்தை நம்ம ஹீரோயின் அம்மாட்ட சொல்லணும்ல, அங்கேயும் சொல்றாப்ல, இல்லம்மா இந்த மாதிரி பொண்ணுக்கு ஆபரேஷன் நடந்தா எல்லா மெமரியும் மறந்துடுவான்னு. அவங்க ஒரு மாதிரியா ஃபீல் பண்றாங்க. என்னங்க சொல்றீங்க, அப்ப பேக்கான நிலைமை தெரியலமா, ஆனா அவன் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான், கண்டிப்பா நல்லதாவே நடக்கும் நினைப்போம். இல்லங்க அப்ப என் கூட சண்டை போட்டது அவ எல்லா விஷயத்தையும் மறந்துடுவாள்ல. ஆமா எல்லாத்தையும் மறந்துடுவா. அவங்க ஒரு மாதிரியா ஃபீல் பண்றாங்க. அதே நேரத்துல இங்க ஹீரோ அண்ட் ஹீரோயினி அப்படியே ஃபிளைட் ஏறி அழகா ஜெர்மனி வந்துகிட்டு இருக்காங்க. இங்க வந்தனே கார்ல வரும்போது கூட, இல்லம்மா ஆபரேஷன்லாம் பண்ண போற, கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க இருக்கீங்க எல்லாம் பாத்துக்கலாம் ஜாலியா தான் வர்றாங்க. ஆஸ்பத்திரி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ இந்த விஷயத்தையே ஓபன் பண்ண போறாரு. அழகா வந்தோன்னே ஹீரோயினி கரெக்டா உள்ள போகும்போது, எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருங்க. ஒன்னும் இல்லம்மா அதெல்லாம் நர்வஸ் ஆகாத, எல்லாம் சரியா போயிடும். அப்புறம் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. இல்லம்மா ஆக்சுவலி இது எப்படி சொல்றதுன்னு தெரியல, அட என்னன்னு சொல்லுங்க. இந்த சர்ஜரி முடிஞ்சா என்னங்க எதுவும் பிரச்சனையா? இல்ல இந்த சர்ஜரி முடிஞ்சா நீ உன்னுடைய மெமரி எல்லாத்தையும் இழந்துருவ. புரியலங்க, நீ இந்த சர்ஜரி முடிஞ்சோடனே அதோட சைடு எஃபெக்ட் காரணமா உன்னுடைய மொத்த ஞாபகத்தையும் இழக்க போற, அதாவது உன்னுடைய 25 வருஷம் ஞாபகத்தையும் இழக்க போற. அதுக்கப்புறம் உனக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சா மட்டும்தான் உண்டு. சோ இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு தைரியமா போவாங்க அப்படின்றாரு. பட் இவங்க வந்து என்ன சொல்றீங்க, அப்ப வந்து என்னுடைய மெமரிஸ் மறந்துடுவேன்னா, அப்ப நான் உங்க கூட இருந்தது, என் அப்பா அம்மா கூட இருந்தது எல்லாமே மறந்துடுவேனா? ஆமா எல்லாத்தையும் மறந்துடுவேன். ஆனா கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நம்ம அதுக்கு கண்டிப்பா ப்ரிப்பேர் ஆகும்னு சொல்லிக்கிறாரு. சோ இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆனா நம்ம ஹீரோயினி ஒரு விஷயம் சொல்றாங்க, என்னங்க சொல்றீங்க ஆபரேஷன் பண்ணா எல்லா மெமரி மறந்துடுவேன்றீங்க, ஆனா நான் சாக மாட்டேன் தானே, இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறீங்க? இதுக்கு நான் செத்தே போயிடலாமா? என்னுடைய மெமரி மறந்துடுவேனா? நான் உங்களை மறந்துடுவேன், எல்லாத்தையும் மறந்துடுவேன். உடனே டக்குன்னு கையை பிடிச்சி, கவலைப்படாத, நம்ம இதுக்கு வேற ஒரு ஏற்பாடு பண்ணதான் போறோம், கண்டிப்பா நம்ம பிரிய மாட்டோம், நீ எதையும் மறக்கவும் மாட்ட, கண்டிப்பா எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாரு. ஆனா அவங்க வந்து இல்ல என்னால அந்த கடைசியா நடந்த 5 நாள் 6 நாள் விஷயத்தை என்னால மறக்கவே முடியாது, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இந்த ஆபரேஷனே வேணான்னு சொல்லி கிளம்புறாங்க. இவர் அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாரு, என்னடா அவ இப்படி கிளம்பிட்டாலேன்னு சொல்லி திரும்ப சமாதானப்படுத்த ஓடுறாரு. நம்ம ஹீரோயின் அப்படி போகும்போது இவர் டக்குன்னு ஓடி போய் நிப்பாட்டிங்க, பாரு ஹையா நான் சொல்றதை கேளு, இல்ல என்னை விடுங்க, இரு ஏன் அவசரப்படுற, பொறுமையா இரு, நான் சொல்றத ஒரு நிமிஷம் நிதானமா கேளு. இங்க பாரு, என்னால நீ சாகுறத வேடிக்கை பார்க்க முடியாது, ஜஸ்ட் இது ஒரு மெமரி தான், அதை நம்மளால ரிட்டர்ன் எடுக்க முடியும், ஆனா தயவு செய்து இந்த ஆபரேஷனை எனக்காக பண்ணிக்கோ, புரிஞ்சுக்கோ அப்படின்றப்ப, இல்ல அப்படின்னு இவங்க எதுவும் மறுப்பும் தெரிவிக்க முடியல. ஏன் அப்படின்னா ஆபரேஷன் பண்ணா உயிர் வாழலாங்கிறதெல்லாம் ரைட் தான், ஆனா எங்க நம்மளுடைய பேக்கியான மறந்துடுவோம், நம்மளுடைய அப்பா அம்மா எல்லா நினைவுகளும் மறந்துடும் அப்படின்றப்ப இவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாம தவிக்கிறாங்க. அப்படியே இந்த இடத்துல முடிச்சிடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. இதோட இந்த எபிசோடையும் முடிச்சிடுறாங்க. ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.